அடுத்த விடுகதை, கிண்ணம் போல் பூ பூக்கும், யானை போல் காய் காய்க்கும், அது என்ன? கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. கிண்ணம் போல பூ பூக்கும், யானை போல காய் காய்க்கும், அது என்னதுன்னா அது பேர் தான் பூசணிக்காய். அடுத்த விடுகதை, பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள் அவை என்ன? இன்னொரு மாட்டி சொல்கிறேன். பாட்டி வீட்டு தோட்டத்தில் தொங்குகின்ற பாம்புகள் அவை என்ன? இதுக்கு ஆன்சர் புடலங்காய். அடுத்த ரீடில் என்னதுன்னா, கீழே ஊற்றிய தண்ணீர் மேலே தொங்குது, அது என்ன? தண்ணி கீழே தான் ஊற்றுவோம், ஆனால் மேலே தொங்கும், அது என்னதுன்னா என்னது சொல்லுங்க. கீழே ஊற்றிய தண்ணீர் மேலே தொங்குது, அது என்னதுன்னா இளநீர், கோகனட். அடுத்த விடுகதை என்னன்னா, கரைந்து போகுது வெள்ளை தட்டு, அது என்ன? கரைந்து போகுது வெள்ளை தட்டு, அது என்ன? அது என்னதுன்னா மூன், தேய்பிறை நிலா, தேஞ்சிட்டே போகும்ல, அதுதான். அடுத்த விடுகதை, பச்சை மரகத பெட்டிக்குள் முத்துக்கள் வரிசையாய் மின்னுதம்மா, அது என்ன? அடுத்த வாட்டி சொல்கிறேன். பச்சை மரகத பெட்டிக்குள் முத்துக்கள் வரிசையாய் மின்னுதம்மா, அது என்ன? இதுக்கு விட என்னதுன்னா வெண்டைக்காய், வெண்டைக்காய்க்குள்ள சீட்ஸ் இருக்கும்ல, அதுதான். அடுத்த விடுகதை, 5 பேரில் இளையான் கல்யாணத்துக்கு மூத்தவள் அவள் யார்? 5 பேர் இருக்காங்களா, அதில் இளையான் கல்யாணத்துக்கு மூத்தவள் அவள் யார்? இதுக்கு ஆன்சர் சுண்டு விரல். அடுத்த விடுகதை என்னன்னா, ஊர் சுற்ற கூட வருவான், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான், அவன் யார்? கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. ஊர் சுற்ற கூட வருவான், ஆனால் வீட்டுக்குள்ளே வரமாட்டான், அவன் யார்? இதுக்கு ஆன்சர் செப்பல்ஸ், செருப்பு தான் இதுக்கு ஆன்சர்.